இன்னைக்கு நம்ம ஒரு கூந்தல் தைலம் செய்ய போறோம். அந்த தைலம் பேரு கரிசலாங்கண்ணி எண்ணெய். ரெண்டு வகையான கரிசலாங்கண்ணி இருக்கு. ஒன்று மஞ்சப்பூ கரிசலாங்கண்ணி, இன்னொன்று வெள்ளைப்பூ கரிசலாங்கண்ணி. இந்த தலைக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வெள்ளைப்பூ இருக்கிற கரிசலாங்கண்ணி. முதல்ல இதை ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் இதில் சேர்க்க போறோம். 5 மலநெல்லிக்காய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4 கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி கீரை. இப்போ ஒரு சட்னி மாதிரி நமக்கு மஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு ஆகணும். இதுல 1 லிட்டர் மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஊத்துறோம். மிதமான சூடு எண்ணெய்க்கு வந்த அப்புறம் இது எண்ணெயில சின்ன சின்னதா இந்த மாதிரி போடலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு முட்டை வரும்போது இது நல்ல கொதிக்கு வந்துருச்சுன்ற அர்த்தம். இந்த மாதிரி வந்த அப்புறம் பச்சை வாசம் போயிடும். பச்சை வாசம் போன அப்புறம் இதை நம்ம நிறுத்திடலாம். குறிப்பா இந்த சூடு ரொம்ப மிதமான சூட்டுல தான் நம்ம வேக வைக்கணும். அப்பதான் அந்த கீரையில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா இறங்கும். ஸோ இந்த சட்னி மாதிரி இருக்கிறத இந்த துணியில போட்டு நல்லா வடிகட்டி இந்த எண்ணெய் இப்போ நம்ம எடுக்க போறோம். வீட்டில் செஞ்ச கரிசலாங்கண்ணி கூந்தல் தைலம் ரெடி. இதை வாரத்தில் 2 லிருந்து 3 நாள் யூஸ் பண்ணலாம். மினிமம் 6 லிருந்து 7 மணி நேரம் தலையில இது ஊறுறது ரொம்ப நல்லது. நான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை போட்டு தூங்கிடுவேன். அடுத்த நாள் காலையில அரப்பு போட்டு தலை குளிச்சுக்குவேன். தயவு செஞ்சு ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் பிரச்சனை தீரும், முடி வெள்ளையாவது சீக்கிரமா குறையும், அது இல்லாம முடி கொட்டுறது நிற்கும்.